ஹாய் உங்கள் எல்லாருக்கும் குட் ஈவினிங். இது சாட்டர்டே அன்றைக்கி எடுத்த ஒரு வீடியோ தாங்க. நான் இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த அன்றைக்கி சிறுகீரையும் துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்துட்டு ஒரு ஒன் பாட் ரெசிபி மாதிரிட்டு கீரை கடைஞ்சாச்சுங்க. இது மண் சட்டியில் கிடையிற கீரை அதே டேஸ்ட்டு தான். என்ன ஒன்று நம்ம பருப்பு இன்றைக்கி குக்கரில் வைக்கிறோம், அன்றைக்கி மண் சட்டியில் வைப்பாங்க. இந்த ரசத்தில் நான் பருப்பு தண்ணி இருத்து தான் ரசம் வச்சுருக்கேன். பருப்பு தண்ணி இருக்கும்போது ரசத்தோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். கிட்ஸு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ரசத்தை. நல்லா டைஜஸ்ட் ஆகும். கத்திரிக்காய் தொக்கு செய்யும்போது நம்ம ஆந்திரா ஸ்டைல் தாங்க அது. வேர்க்கடலையும் நல்லா வறுத்து பொடி பண்ணி சேர்க்கிறது. இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பூரி இதிலெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது சைடிஷாக வெறும் ரசம் மட்டும் வச்சா கூட சாதமும் அப்பளமும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். கூடவே வந்து தயிருங்க. இந்த அருமையான ரெசிபிஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிட்ஸுக்கு லீவுனால் இந்த மாதிரி கீரை இந்த மாதிரி காய்கறிகள்லாம் கொஞ்சம் நிறையா செஞ்சு நம்ம சாப்பிட வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதா அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையான்னு தெரியல. பட் இந்த கீரை சாதம் இந்த மாதிரிலாம் கிளறி கொடுத்தா கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.